நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தாம் நேசித்த ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார், கிருபையினால் வழிநடத்தினார் என்று பார்த்தோம். அவர் யாரை கொண்டு வழிநடத்தினார் என்று தியானிக்கும்படியாக யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். அப்போது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. மோசையை கொண்டு இந்த மோசே பயந்தவனாக தேசத்தை விட்டு ஒதுங்கி மறைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனாக வேதத்தில் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட மனிதனை தேவன் சந்தித்து இஸ்ரவேல் மக்களை மீட்கும்படியாக அவன் எடுத்து பயன்படுத்தினார். வெளியே அவர்கள் கடந்து வரும்போது கடந்து போக முடியாத கடல் அது ஜனங்களுக்கு தடையாக இருக்கிறது. பார்வோன் சேனை அவளை மறுபடியுமாக அடிமையாக்கும்படியாக ஆக்ரோஷமாக வருவதாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட நிலைமையிலே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ஒரு சாதாரண மனுஷனாகிய மோசே கடலுக்கு நேராக தன் கையை நீட்டுகிறான். நீட்டின மாத்திரத்திலே சொல்லப்படுகிறது, ரா முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி கர்த்தர் செய்தார். இரவு முழுமையாக அந்த ஜலமானது பிரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. வறண்டு போக பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவ நாமத்தினாலே ஜெபிக்கின்ற போது, தேவ நாமத்தை நம்புகின்ற போது, நம் வாழ்க்கையிலே தடையாயிருக்கிற அனைத்து காரியங்களையும் ஒதுங்க செய்யவும், நம் வாழ்க்கையிலே தடையின் பாதையில் சென்று வெற்றியை பெறவும் இன்றைக்கும் தேவன் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். காரணம், நம் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறபடியினாலே அன்றைக்கு மோசே மூலமாக கடலை வற்ற பண்ணி வெட்டாந்தல் நடப்பது போல ஜனங்கள் நடந்தார்கள். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை விசுவாசிக்கிற நம் வாழ்க்கையிலே நம்மை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய, நம்மை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரே. என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜலத்தை தேவன் ஒதுக்கி சமுத்திரத்தின் ஊடாக வெட்டாந்தல் நடப்பது போல நடந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு இருந்த அதே தேவன் இன்றைக்கும் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கடக்க முடியாத பாதையில் நாங்கள் கலங்கி நிற்கிறோம். கடந்து போகும்படியாக நாமத்தில் கரத்தை நீட்டுகிறோம். அவை கடந்து போகட்டும். எங்களுக்கென்று ஒரு புதிய வழியை தேவன் திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அன்றைக்கு மோசின் மூலமாய் அற்புதம் செய்தீர். இன்றைக்கு எங்கள் மூலமாக எங்கள் குடும்பங்களுக்கும் நாங்கள் சந்திக்கின்ற அநேக நண்பர்களுக்கும் அநேகருக்கு நாங்கள் அற்புதம் செய்யும்படியாக எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.